கன்னிராசிக்காரர்களுக்கு பொதுவாக கண்டக சனியும் அஷ்டம சனியும் அடுத்தடுத்து வரும்பொழுது அந்த 5 வருட காலம் அந்த ராசிக்காரர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அதனுடைய பாதிப்பை கொடுக்க தான் செய்யும். ஸோ அடுத்த வரக்கூடிய அஷ்டம சனிக்கு இது ஒரு ட்ரையல் மாதிரி அவங்களுக்கு. அதனால் ஃபஸ்ட்டு 2.5 இயர்ஸ் அவங்க ஃபேமிலி லைஃப்பில் என்ன மாதிரியான புதிதாக திருமணமான தம்பதிகள் என்ன மனசில் வச்சுக்கணுன்னா, என்ன கஷ்ட நஷ்டம் வந்தாலும் நமக்கு இப்போ டைம் சரியில்லை, அதனால் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க மனசில் வச்சுக்கிட்டாங்கன்னா பிரச்சனைகள் கிடையாது. படிக்கக்கூடிய பசங்களுக்கு ரொம்ப அந்த மந்தத்தன்மை, சோம்பேறித்தனம், எஸ்கேப் பண்ணிட்டு ஓடுறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பள்ளி பருவம், கல்லூரி பருவத்தில் இருக்கிற மாணவமாக பெற்றோர்கள் சனிக்கிழமையில் வேலை என்ன இருக்கோ இல்லையோ ஆஞ்சநேயர் கோயிலோ சக்கரத்தாழ்வாரையோ போய் 12 பிரதட்சணம் பண்ணுங்கள், பசங்களுக்கு நல்ல புத்தி வரணுங்கிறது கண்டக சனியினுடைய பரிகாரம். இது செய்தாலே போதும்.